சென்னையில் இன்று அதிகாலை பல்வேறு இடங்கள்ல நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன, இனி வரக்கூடிய காலங்கள்ல மழைக்கான வாய்ப்பு என்பது தமிழகத்திற்கு எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சென்னையில் இன்று திடீர் கனமழை பெய்வதற்கான காரணம் என்ன சார்? இதுக்கு வெப்பசலனம் தான் காரணம். நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வெயில் அதிகரித்து காணப்பட்டதை நம்ம பார்த்தோம். மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் பொதுவாக முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், 2 இடங்கள், அதாவது நம்ம வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி இடங்கள் சில பகுதியை விட மற்ற இடங்கள்ல எப்பவுமே பொதுவாக பாத்தீங்கன்னா காலையில வெயில் அடிக்கும். அந்த மாலை இரவு நேரத்தில் நமக்கு இந்த வெப்பசலன மழை நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு ஏப்ரல் மேல இருந்து நமக்கு செப்டம்பர் வரைக்குமே எந்த மழையா இருந்தாலுமே இந்த மாதிரி மழை தான் பாக்குறோம். ரொம்ப ரேரா தான் பாத்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த பகுதியோ இல்லாட்டி நேரடியா நமக்கு நாள் முழுவதும் காலை நேரத்திலயும் சரி நமக்கு மழை பெய்யறதை நம்ம பார்க்கலாம். குறிப்பா பேசும்போது வெப்பசலனம் காரணமாக மழை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நமக்கு பொதுவா வெப்பசலனம் காரணமாக 10 இல்ல 12 சென்டிமீட்டர் மிக கனமழை வரை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த வெப்பசலன மழை பாத்தீங்கன்னா குறுகிய ஏரியா. நீங்க சொல்ற மாதிரி 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், ஈவன் 15-20 சென்டிமீட்டர் மழை எல்லாம் கூட நம்ம பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த ஏரியா பொதுவா ஒரு புயலோ ஒரு காற்றழுத்த பகுதியோ வரும்போது என்னன்னா ஒரு 200 ஸ்கொயர் கிலோமீட்டர், 300 ஸ்கொயர் கிலோமீட்டர், அது ஒரு பரந்த ஏரியால, வைட் ஸ்ப்ரெட் ஏரியால அந்த ரெயின்ஸ் இருக்கும். இதுவே வெப்பசலனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அந்த இடங்கள் பாத்தீங்கன்னா குறுகிய இடங்கள்ல தான் அந்த மழை பார்ப்போம். அந்த ஸ்டார்ம்ஸோட பாத் அது எந்த நோக்கி நகர்கிறதோ அந்த பாதை ஃபுல்லாவே நமக்கு மழை இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல நிறைய ஸ்டார்டிங் ஃபேஸ் இருக்குது, அது ஒரு மெச்சூர் ஃபேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வீக்கனிங் ஃபேஸ். 3 ஃபேஸ் இருக்கிறது நம்ம பாக்குறோம் அந்த ஸ்டார்ம்ஸ்க்கு. காலையில இரவு நேரத்தில் அது ஒரு ஸ்டார்ம் இதுவா வரும். அதே நேரத்தில் கடல் காற்று உள்ள வரும்போது சம்டைம்ஸ் ரொம்ப இன்டென்ஸ் குறுகிய நேரத்தில் இந்த மழை இன்டென்ஸான ரெயின்ஸ் வரதை நம்ம பார்த்திருக்கோம். இது நீங்க அந்த 3 இடங்கள் வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி தவிர மற்ற இடங்கள்ல பெய்யற எல்லா மழையுமே பாத்தீங்கன்னா இந்த வெப்பசலன மழையா தான் இருக்கும். காலையில் 8 மணிக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வெயில் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக அந்த மழை எப்படி இருந்தாலும் குறைந்து விடும். காலை நேரத்தில் அதுக்கப்புறம் மழையே பெய்யாது. திருப்பி மாலை இரவு நேரத்தில் அந்த மழையோட தாக்கம் இருக்கும். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 7-8 மணி ஆனவுடனே அந்த மழையோட தாக்கம் குறைந்து விட்டது. அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பித்து விட்டது. திருப்பி மாலை நேரத்தில் இன்று இரவும் அதே மாதிரி சம்டைம்ஸ் ஏர்லி நைட்லயும் இருக்கலாம். கடல் காற்று வரும்போது அந்த மாலை நேரத்தில் வந்துடும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா லேட் நைட்ஸ்ல நமக்கு அந்த மழை இந்தி காலை ஆர் மார்னிங் இந்த மாதிரி மழை கூட நம்ம வரதை பார்க்கிறோம். சென்னையில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு நாம் கனமழையோ அல்லது மிக கனமழையோ எதிர்பார்க்கலாம் சார்? இல்ல, மிக கனமழை நம்ம சொல்ல முடியாது. ஐசோலேட்டட் ஸ்பாட்ஸ்ல வேணா நம்ம சொல்ற மாதிரி தண்டர் ஸ்டார்ம்ஸ் இருக்கு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சேம் வின் பேட்டர்ன், அதே நேற்றுக்கு எப்படி அந்த காற்று திசை இருந்தோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்றும் வட தமிழகத்துல நம்ம திருவண்ணாமலை, சேலம், ராணிப்பேட், திருவள்ளூர், சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி எல்லாம் இந்த வட தமிழகத்தில் உள்ள எல்லா இடத்துலயுமே இன்னைக்கும் ஒரு சாதகமாக இருக்கு பாக்குறோம். வட உள் தமிழகத்திலயுமே நமக்கு தர்மபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த மாதிரி பகுதியிலுமே இன்று நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருப்பார்கள். தென் பகுதியில மதுரை, சிவகங்கை இந்த பகுதியிலுமே நம்ம எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல வெப்பசலன மழை வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். இன்றும் நேற்று மாதிரியே ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு. டைமிங் தான் நமக்கு பிரச்சனை. கரெக்டா டைமிங் நம்ம சொல்ல முடியாது. இன்றும் மேபி இன்னைக்கு 12 மணிக்கே வரலாம், இல்ல 10 மணிக்கே வரலாம், 1 மணிக்கே வரலாம். இன்று பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேல காலை ஆரம்பித்தது. அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாவே கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் மற்ற மாவட்டங்கள்ல, பிற மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல எந்த அளவுக்கு இருக்கு சார்? நம்ம இப்ப பாசிட்டிவ் இதுல தான் நம்ம இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட சராசரியா 330 மில்லிமீட்டர், அதாவது ஜூன்ல இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த கணக்கு எடுக்கும் போது சராசரி 330. அந்த சராசரியோட தாண்டி ஒரு 10% நம்ம எக்ஸஸ்ல தான் முடிவதற்கான சான்ஸ் இருக்கிறது பாக்குறோம். இந்த செப்டம்பர் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை காட்டுறாங்க, ஒரு மேலடுக்கு சுழற்சி வரதை காட்டுறாங்க. செப்டம்பரும் நமக்கு ஒரு எக்ஸஸ்ல முடியறதுனால கண்டிப்பாக நமக்கு இந்த 330ன்றதுல சராசரி விட கொஞ்சம் அதிகமாவே கிட்டத்தட்ட 370, கிட்டத்தட்ட 400 கிட்டே கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம இந்த செப்டம்பருக்கு அப்புறம் பாக்குறோம். அதே நேரத்தில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது காலை டே ஃபுல்லாவே ரெயின்ஸ் பண்ற ஏரியா, நம்ம கூடலூர் பகுதி, அவலாஞ்சி, வால்பாறை, கன்னியாகுமரி இந்த பகுதியிலும் பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா நமக்கு நல்ல மழை கிடைத்திருக்கிறது. ஒரு எக்ஸஸ் ரெயின்ஃபால் சொல்லலாம். எல்லா நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள எல்லா டேம்ஸ், நீங்க வைகை டேமா இருக்கட்டும்,
நம்ம பரம்பிக்குளம், சோலையாறு, நீலகிரியில் உள்ள எல்லா டேம்ஸுமே நமக்கு பவானி சாகர், மெட்டூர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே முழு கொள்ளளவை ஒட்டியே நம்ம இருக்கிறது பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு பொறுத்தவரைக்கும் 2 வெப்பசலனம் மழை பெய்கிற இடங்கள் கொஞ்சம் குறைவாக மழை இருந்தது. அதுவும் இந்த ஆகஸ்ட்டில் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. செப்டம்பர் முடியும் போது 2 பகுதிகளுமே நமக்கு வந்து வெப்பசலனம் பெய்கிற இடங்களும் நல்ல மழை கிடைக்கும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலும் நமக்கு நல்ல மழை கிடைக்கும். ஸோ பொதுவாக ஓவராலாக பார்க்கும்போது ஒரு குட் மான்சூன் நம்ம சொல்லலாம். நமக்கு எந்த தண்ணி பிரச்சனை விவசாயிகளுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைந்துடுமா? வெயில் நமக்கு எப்பயுமே நம்ம ஒரு லீவர்ட் சைடில் இருக்கும். விண்வர்ட் சைடு, கேரளான்றது விண்வர்ட் சைடு, நம்ம லீவர்ட் சைடில் இருக்கும். எப்பயுமே நமக்கு வெயில் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா சில பகுதியில் வட தமிழகத்தில் 37 டிகிரி வரைக்கும், நம்ம சென்னையில் 36-37 டிகிரியை ஒட்டி இருக்கும். இதுவே தென் பகுதியில் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை, மதுரை, சிவகங்கை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 38-39 போகிறதுக்கு நம்ம பார்க்குறோம். சில டைம் 40 கூட தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஸோ இந்த வெயிலோட தாக்கம் இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் காலையில் வெயில் அடிச்சு மாலை நேரத்தில் மழை, இதுதான் பேட்டர்னா இருக்குமே தவிர நமக்கு சில நேரத்தில் நமக்கு ஹை கிளவுட்ஸ் வரும்போது காலையில் அப்படியே மந்தமாக இருக்கும். போன வாரம்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நமக்கு வெயிலே இல்லாத மாதிரி பார்த்தோம். ஸோ எப்பெல்லாம் மான்சூன் அந்த சைடில் ஆக்டிவ் ஆகுதோ அப்போ நமக்கு இந்த ஹை கிளவுட்ஸ் நமக்கு ஒரு மந்தமாக இருக்கும். எப்பெல்லாம் இந்த மான்சூன் குறைந்து இங்கே ஒரு சுழற்சி வருதோ அப்போ இந்த மாதிரி வெப்பசலன மழை தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகிறது, மழை அதிகமாகவும் இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் உள் மாவட்டங்களுக்கு. ஸோ தென்மேற்கு பருவமழை பொறுத்த பிறகு ஓவராலாக ஒரு எக்ஸஸ்ல முடியறதுக்கான சான்ஸ் நம்ம ஐயா இருக்கிறத பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு மழை அப்படின்னா இன்னைக்கு காலையில எதிர்பார்த்தோம். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்ல மக்கள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையை எடுக்க வேண்டும் சார்? இப்போ இரவு நேரத்தில் நமக்கு மழை பெய்யுறது மக்களுக்கு பொதுவாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுவே நம்ம வடகிழக்கு பருவமழைனா நமக்கு தொடர்ந்து நாள் ஃபுல்லாக கூட நமக்கு ஒரு காற்றழுத்த பகுதியோ ஒரு புயலோ வரும்போது தொடர்ந்து நாள் ஃபுல்லாக மழை பெய்யும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று நம்ம கடல் காற்று வரும்போது மாலை நேரத்தில் வரும்போது அந்த நேரத்தில் நமக்கு டிராஃபிக் ஜாம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு காலையில் பெஞ்சலாம் விடிய காலை யாரும் அந்த டிராவல் பண்ணாத ஒரு மக்கள் நடமாடாம அந்த ஒரு பீரியட்ல நமக்கு பெய்யும் போது அது பாட்டு பெய்கிற போது யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. பட் மாலை நேரத்தில் சில டைம் ஒரு 15-20 நிமிஷம் சல்லுன்னு மழை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நின்றோம். அந்த மாதிரி பேட்டர்ன் மேபி கொஞ்சம் டிராஃபிக் ஜாம்ஸ் நம்ம டிராவலுக்கு அந்த மாதிரி ஒரு இடைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த மழையானது பெருசாக நமக்கு ஒரு ஃப்ளட்ஸோ, நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் டு செப்டம்பர்ல பெரிய ஃப்ளட்ஸ்லாம் நமக்கு ஹிஸ்டரியில் வந்திருக்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க. கனமழை பெய்யும், 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும். பட் 10 சென்டிமீட்டர் எல்லா வைட் ஸ்ப்ரெட் ஏரியாவில் பெய்யும் போது நமக்கு ஒரு பாதிப்பு, நீர் பெருக்கு எடுத்து ஓடி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் லோக்கலைஸ்டாக பெய்யும் போது அந்த இடத்துல வாட்டர் லாகிங் கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் மழை நீர் மடிந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் பார்க்குறேன். எப்போ ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஏரியாவில் கனமழை பெய்யுதோ அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளட்டிங் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரதை நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி இந்த மழையானது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஜமாலே மழை தேவை. நம்ம கிரவுண்ட் வாட்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த வெப்பசலன மழையும் நமக்கு ஒரு இதுவாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால இந்த மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம அது ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு மழையாக தான் நம்ம பார்க்கணும். வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 25ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. இதன் காரணமாக தமிழகத்திற்கோ அல்லது கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எந்த அளவிற்கு மழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு? பொதுவாக தென்மேற்கு பருவமழையில் உருவாகிற காற்றழுத்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஆந்திராவோ இல்லை ஒடிசா பக்கத்தில் உருவாகும். அதனால டைரக்ட் பேண்ட்ஸ் நமக்கு இருக்காது. நமக்கு என்னதான் காற்றழுத்த பகுதி நீங்கள் நியூஸ் ஃபிளாஷ் போட்டாலுமே ஆகஸ்ட், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் வெரி ரேர் தான் டைரக்டா நமக்கு மழை கொடுக்கறதுக்கு. இது வடகிழக்கு பருவமழை காற்றழுத்த பகுதி மாதிரி நமக்கு மழைக்கு டைரக்டா கொடுக்க போறது கிடையாது. ஸோ இதே மாதிரி வெப்பசலனை அந்த காற்றழுத்த பகுதி உருவானாலுமே நமக்கு இதே மாதிரி வெப்பசலனை மழை தான் தொடர்ந்து கிடைக்கும். அந்த காற்றழுத்த பகுதி உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கும். அது உருவான பிறகு அந்த சைட்ல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அங்கே வந்து காற்றின் ஈர்ப்புனால மேற்கு திசை காற்றோட வேகம் அதிகரிக்கும். அங்கே நல்ல மழை பெய்யும், இங்கே படிப்படியாக மழை குறைந்து விடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நம்ம பார்க்கணும். நன்றி.